easy go. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஃபயர் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே ஒரு டிப்ஸ் வீடியோ பார்த்துருந்தேன், அது கீழே என் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்மஸ் சீசன் அப்போ எடுத்த வீடியோ. நான் வந்து இன்னும் இதை அப்லோட் பண்ணாமலே வச்சுருந்தேன். சரி, இப்போ டிப்ஸ் சொல்லி அப்லோட் பண்ணுவோம் தான் இதை எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா சாரி ஃபார் தட். நான் வந்து எடிட் பண்ணும் போதெல்லாம் ஹெச்டியில் தான் வருது, பட் அப்லோட் பண்ணும்போது என்னன்னே தெரியல, குவாலிட்டி கம்மியாயிருது. ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வித்தியாசமாக வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நான் டிப்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே ஷேர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பப்ஜி இல்லை ஃப்ரீ ஃபயர் யார் விளாண்டாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணால் அப்படியே வீடியோ டவுன்லோட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு லிங்க் மட்டும் வரும், அது நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து கன் எடுக்கும் போது பிஸ்டலும் எடுத்துப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்பயுமே பெரிய கன் தான் யூஸ் பண்ணீங்க, பிஸ்டல் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை எப்பயாவது ஜாலியாக விளையாடும் போது மட்டும் பிஸ்டல் வேணால் எடுத்து விளையாடுவீங்க. ஸோ இந்த மாதிரி யதார்த்தமாக பிஸ்டல் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கீழே போட்டுருங்க. தேவையில்லாமல் அது மசில் மேகசின் அதெல்லாம் அப்டேன் பண்ணிக்கும். அப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸும் அதிகமாக வரும். அதுக்கு வேறு நீங்கள் தனியாக ஹச்சி ஆமோ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே எடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிஸ்டல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்னா, நீங்கள் வந்து ஒளிஞ்சிருந்த மேக்ஸிமம் சுட பாருங்கள். ஒருவேளை உங்களை சுடுறவன் வந்து கண்ணாப்பண்ணான்னு சுட்டா நீங்கள் அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவன் ஒரு டம்மி ஷூட்ருன்னு. ஏன்னா இப்போ இவன் பாருங்களேன், இவன் ஒரு மாதிரியா வித்தியாசமாக தான் சுட்டுருக்கான். ரொம்ப நேரம் சுட்டு 1-2 புல்லட்ஸாக என் மேலே படுது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு ஒழுங்காக விளையாட தெரியாதுன்னு. ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட விளையாட்டு காட்டலாம். ஆனால் சில பேர் ஆனால் அப்படி இல்லை, 2-3 ஷாட் வேணால் அவங்க மிஸ் ஆகலாம், திடீர்னு உங்களை ஹெட்ஷாட் போட்டு அப்புறம் நாங்கள் பட்டுன்னு போட்டு நீங்கள் பொட்டுன்னு போயிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒளிஞ்சு சுடணும். அடுத்து வந்து யாராவது உங்களை சுடுறாங்க, நீங்கள் டக்குன்னு லைஃப் வேணும் அப்படின்னா குதிச்சு ஓடி போயிருங்க. ஏதாவது ஒரு மரம் பின்னாடியோ இல்லை வீடு பின்னாடியோ இல்லை ஒரு கல் இல்லை ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதுக்கு பின்னாடி போய் ஒழிச்சுங்க. ஒருவேளை அவங்க கிட்டக்க வந்தாங்கன்னா டக்குன்னு உங்கள் கன்னை ரெடியாக வச்சுங்க. ஒருவேளை அவங்க கிட்டக்க வரலன்னா நீங்கள் உடனே மெடிக்கிட்ட யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லேண்டிங் பிளேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் உங்களுக்கு நான் வந்து நிறையா கில்ஸ் பண்ணணும், நிறைய பேரை கொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாப்புலரான பிளேசஸ்லாம் வந்து பீமா சக்தி ஸ்ட்ரிப்பு, பீக்கு, மில்லு, கிளாக் டவர். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேண்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேரை கொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல லேண்ட் ஆகிக்குங்க. அடுத்து வந்து மெடிக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மெடிக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 75 ஹெச்பி தரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 11, 12 அந்தளவுக்குலாம் மெடிக்கெட்லாம் வச்சுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எப்படியா இருந்தாலும் கடைசியாக அது யூஸ் ஆகாமல் தான் போகும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 6 மெடிக்கெட் மட்டும் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் புல்லட்ஸு அந்த மாதிரி கிரீனேட்ஸ் அந்த மாதிரி சேகரித்து வச்சுங்க. அடுத்து நம்ம இந்த லேண்ட்மைன் கிரீனேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரீனேட்ஸ்லாம் வந்து நீங்கள் தூக்கி போட்டால் வெடிக்க வந்தவங்களுக்கே தெரியும். அடுத்து லேண்ட்மைன் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்து போயிருங்க. ஒருவேளை நீங்கள் நவுலன்னா நீங்களே காலியாயிருவீங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வெஸ்ட்டு ஹெல்மெட் டேமேஜ். இது ரொம்பவே முக்கியமானதுங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்களே பார்க்கலாம். அந்த வெஸ்ட்டு வந்து பாதி தான், அதாவது முக்கால்வாசி இது டேமேஜ் ஆகிருக்கு. அந்த கலர் காணும் பாருங்க, எல்லோ கலர் இருக்கதான் அதில் அதோட ஹெச்பி. ஸோ அது வந்து முக்கால்வாசி இது காலியாக போயிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் புது வெஸ்ட்டை எக்யூப் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீங்கள் வெஸ்ட் லெவல் 3 வச்சுருக்கீங்க, ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு. சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா வெஸ்ட் லெவல் 3 அதாவது லெவல் 3 அது அதிக ஹெச்பி தரும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டேமேஜ்டு வெஸ்ட்டு, அதாவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணி ஆல்ரெடி டேமேஜ் ஆகிருக்கும், நீங்கள் அவங்கள கொண்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா வெஸ்ட் லெவல் 3 இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சுப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லுமே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அந்த டேமேஜ் பார்த்து நீங்கள் எக்யூப் பண்ணுங்கள். வெஸ்ட் லெவல் 3 டேமேஜ் ஆனதோட வெஸ்ட் லெவல் 1க்கு அதிக ஹெச்பி இருக்குது. ஸோ அந்த டேமேஜ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்குவாடு, டியோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்குவாடில் வந்து 4 பேர் விளையாடலாம், டியோவில் வந்து 2 பேர் விளையாடலாம். சோலோங்கிறது நீங்கள் மட்டும் விளையாடுறது. இதில் பல மோட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஜாம்பி மோட்னு இப்போ புதுசாக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிரீனேட் லான்ச்சர் வச்சு, ஐயோ அது பேர் வேற மறந்துடுச்சு, டெத் ரேஸு அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. நீங்கள் அந்த மோட் கூட மாற்றி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். அடுத்து வந்து எக்ஸ்பி கேரக்டர் அப்கிரேட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வந்து
பின்னாடி ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா ஜெம்ஸு மணி அப்படின்னு பார்ப்போம். ஜெம்ஸ் வந்து இப்போ வந்து ஈவெண்ட்ஸ் மூலியமாலாம் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஒரு ஈவெண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் விளையாடுங்க. இந்த மாதிரி உதாரணத்துக்கு நீங்கள் 5 கில் பண்ணோம் அப்படின்னா 5 கில் பண்ணிங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. காசை வச்சு நீங்கள் சில கேரக்டர்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி லூட் பிளேட் சில இதெல்லாம் வாங்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்குவாடு அந்த மாதிரிலாம் விளையாடும் போது உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஆன்லைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் விளையாடும் போதே இல்லை உங்களை கொண்டுட்டு இல்லை உங்கள் கூட விளையாடுறவங்க நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போயாவது ஆன்லைனில் இருக்கும்போது, அதாவது அவங்க எப்போ பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நல்லா இல்லை உங்களுக்கு பிடிச்ச நல்லா இருந்தால் அவங்களுக்கும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்கோப்பு, மசில், மேகசின், பைபாட், ஃபோர் கிரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஸ்கோப்புங்கிறது என்னன்னா 2x ஸ்கோப், 4x ஸ்கோப் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து 4x ஸ்கோப் வரைக்கும் தான் இருக்குது. 8x ஸ்கோப் இருக்குது. ஆனால் அதில் வந்து AWM அப்படிங்கிற கன்னில் ஆல்ரெடி ஃபிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது. பட் அந்த கன்னில் ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். 2x ஸ்கோப், 4x ஸ்கோப் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு தூரத்தில் சுடுறவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்துறது தான். நல்ல ஒரு க்ளீனாக பார்க்கறதுக்கு, தூரத்தில் உள்ளவங்களையும் பார்த்து சுடுறதுக்கு தான் ஸ்கோப் பயன்படுது. நெக்ஸ்ட்டு வந்து மசில் வந்து எதுக்குன்னா, டிஸ்டன்ஸில் உள்ள எனிமீஸ்க்கு நிறையா டேமேஜ் ஏற்படுத்துறது. இப்போ நீங்கள் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையில் உள்ளவனா ஒரு மசில் இல்லாமல் சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் அவன் மேலே புல்லட் பட்டால் தான் படும். இதுவே மசில் லெவல் 3லாம் வச்சுருந்தீங்கன்னா அது அதிக டேமேஜ் ஏற்படுத்தும். அதுக்கடுத்து என்னென்னா பைபோர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஆக்சுவலாக அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பைபோர்டு இருக்குன்னா, நீங்கள் அதாவது படுத்துக்கிட்டு சுடும்போது உங்களுக்கு வந்து கிரிப் அதிகமாக கிடைக்கும். பைபோர்டு மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுதான் 4 கிரிப்பு. அது எப்பயுமே எடுத்துங்க. 4 கிரிப் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எதையாவது சுடும் போது, அதாவது ஸ்கோப் பண்ணிட்டோ இல்லை சாதாரணமாகவும் சுடும் போது அவங்களுக்கு வந்து அக்யூரசி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்க மூவ் ஆனாலும் உங்கள் கன்று தானாகவே மூவ் ஆகுறதான் நீங்கள் சில நேரத்தில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கெலாம் காரணம் 4 கிரிப் தான். அடுத்து வந்து மேகசின் பற்றி பார்க்க போகிறோம். மேகசின் வந்து உங்கள் புல்லட்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 60 புல்லட் வச்சுக்கிங்கன்னா 30/30 அப்படின்னு காமிக்கும். ஒருவேளை நீங்கள் மேகசின் லெவல் 1 பிக்கப் பண்ணிங்கன்னா அந்த 32 மாறிடும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக 32 புல்லட்டை திறந்து ஷூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் ரீலோட் பண்ணுவான். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் மேக்ஸிமம் லெவல் தான் எடுத்தாகணும். இதுக்கும் லெவல் 1 டேமேஜ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாத்துக்கும் லெவல் 3 தான் எடுத்தாகணும். அடுத்து நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, பெஸ்ட்டு கன் எது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கேமில் எல்லா கேம்லேயுமே இந்த கன்ஸ் எல்லா கன்னுமே பெஸ்ட்டு தான். பட் அது யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு கன்னும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் பெஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கன் வந்து க்ரோஸா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் P90 நல்லாயிருக்கும். AWM, ஸ்கார் ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹெச்பிக்கு மேலே ஒரு எல்லோ கலர் பாரில் EPன்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக பேண்ட்டே இல்லை. ஸோ அது என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்த், அதாவது எக்ஸ்ட்ரா ஹெல்த் மாதிரி தான் அதுவும். உங்களுக்கு வந்து மெயின் ஹெல்த்தில் குறைஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் தந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 200 லைஃப் இருக்குது. திடீர்னு ஒருத்தன் சுட்டுட்டான், 10 லைஃப் மட்டும் போயிட்டுனா அதுக்கெலாம் ஒரு மெடிக்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த EP வச்சுருந்தீங்கன்னா தானாகவே ஃபில் ஆயிரும். ஸோ EPலாம் வந்து உங்களுக்கு மஷ்ரூம்ஸில் கிடைக்கும். நீங்கள் எங்கே மஷ்ரூமாக பார்த்தாலும் யூஸ் பண்ணிங்க. அது யூஸ் பண்ணும் போதும் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ அடுத்து நம்ம ஸ்க்ரீனுக்கு போகிறோம். நம்ம பார்க்க போகிறது இப்போ பான்ஃபயர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் பான்ஃபயரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். பட் ஆனால் அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மேட்ச்னு வச்சுக்கோங்க. பாதி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ரீசார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு, அதாவது அந்த க்ரீனேட் இருக்க இடத்துல அது இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை த்ரோ பண்ணிங்கன்னா அதுவும் கிட்டக்க தான் விழுவோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு நெருப்பு மாதிரி ஏரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்குவாடு டியோ போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுங்க, பக்கத்தில் நின்றுங்க. ஸோ அப்போ பக்கத்துலனா உங்கள் லைஃபும் ஏறும், ப்ளஸ் EPயும் இது ஏற்றி விடும். ஸோ அதுக்கு தான் பான்ஃபயர். சம்மான் ஏர்ட்ராப்பும் அதே மாதிரி தான், ரீசார்ஜ் ஆக லேட் ஆகும். நீங்கள் சம்மான் ஏர்ட்ராப் போட்டோன்னா சத்த நாள் வெயிட் பண்ணிங்கன்னா வானத்துலேருந்து ஒரு குட்டி ஏர்ட்ராப் வரும். அதில் நீங்களுக்கு அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கன்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் வெஸ்ட்டு தேவையானதெல்லாம் கிடைக்கும். அடுத்து ரீசப்ளை மேப்புங்கிறது, நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஏரோப்ளைன் போய்ட்டுருக்கும் போதே ஒரு மாதிரியாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேப்பில் ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு இது பெட்டி மாதிரி ஒன்று காமிக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் போய் லேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டி ஒன்று மிதந்துட்டுருக்கும். அங்கே போய் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அது உங்களுக்கு ப்ரைமரியாக என்னென்ன தேவையோ,
உதாரணத்துக்கு ஒரு கன்று, ஒரு மேகசின், மசில்ஸ், அடுத்து ஸ்கோப்பு, அப்புறம் புல்லட்ஸ், அப்புறம் வெஸ்ட்டு, மெடிக்கிட்டு அந்த மாதிரி பேகு எல்லாம் தேவையானதெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மர் கிரேட்டுன்னு இருக்குது. ஆர்மர் கிரேட்க்கு என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்காக நீங்கள் இறங்கணுன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்மர் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் அது டேமேஜாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சப்ளை கிரேட். ஸோ இந்த கொஷின் மார்க் அழுத்தினாலே தெரியும் அதை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்கிட், ஆமோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறதா உள்ளது. ஸோ லெக் பாக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கே இல்லாமல் ஒரு 30 இது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். பேக் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரு 30 இது நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஏர் ஆமோ 30 நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக இது இல்லாமல் போகிறதோட எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேனுங்கிறது இப்போ என்கிட்ட இல்லை. பட் ஸ்கேன் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஏர்ப்ளேன் போகும்போது இன்னும் எத்தனை பேர் ஏர்ப்ளேனில் இருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் எஜெக்ட் கொடுத்தோன்னே உங்களை சுற்றி யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது காமிக்கும். நீங்கள் இறங்கினோன்னா அது தானாகவே போயிடும். சைடில் செட்டிங்ஸ் காமிக்கும். செட்டிங்ஸில் போய் நீங்கள் கிராஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நாட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்க்ரீன் வந்து சில இதில் ஃபிட் ஆகாது. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையான சென்சிட்டிவிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் மாற்றணும்னா கஸ்டம் HUD கொடுங்க. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு எனக்கு இங்கே இருக்கிறது வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்னா தள்ளி வச்சுக்கலாம். அதேமாதிரி அதோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சவுண்ட் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எப்பயுமே அவங்களே கரெக்டாக தான் கொடுத்துருப்பானோ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுக்கு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருப்பி மேட்ச்சுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுதான் ரீசப்ளை மேப். இதை இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்ஸ், பேக்ஸ், ஒரு ஸ்கோப்பு, மெடிக்கிட்டு, ஒரு நார்மலாக ஸ்டார்ட் அப் மேட்ச்க்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள எல்லா மூமெண்ட்ஸும் பார்த்துப்போம். இது வந்து மூமெண்ட்டுக்கு கொடுக்குறது. ஸோ இது வந்து ஃபயர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது மெடிக்கிட், இது பேக். நீங்கள் இந்த மாதிரி பேக் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஹெல்மெட்டோட ஹெல்த் எவ்வளோ இருக்குது, வெஸ்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம என்ன பேக் வச்சுருக்கோம், ஸோ நம்ம கன்று என்ன வச்சுருக்கோம், அந்த கன்னை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன்று பேர், அது என்னென்ன ஆமோ யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவையில்லை அப்படின்னா இப்படியே தூக்கி கீழே போடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்மளுக்கு யாரோ சுட்டுட்ருக்காங்க இப்போ என்சிலேருந்து. கிட்டக்க இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே டோமர்லாம், இவனும் ஒரு டோமரு பார்த்தீங்கன்னா இவன் லூஸ் மாதிரி சுட்டுட்ருக்கான். ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இவனை குத்தலான்னு போனேன், அவங்களுக்கு வீடியோ வேறு அதிக நேரம் போயிட்டுருக்கு. ஓகே, அதே மாதிரி இவன் செத்தோன்னா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், அதுலேருந்து நீங்கள் கன்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இப்போ எனக்கு ஒரு புதுசாக ஒரு கன் கிடச்சிருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கன் பேர் MP14 இருக்குது. ஸோ SMG அம்மோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம இது வந்து அழுத்தினீங்கன்னா நீங்கள் ஸ்கோப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது ஸ்கோப்புக்கு தான். இது வந்து குதிக்கிறது, இது உட்காந்துக்கிறது, இது வந்து இப்படி படுத்துக்கிறது. சிரிப்பாக இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா மேப் பார்த்துக்கலாம். நான் சொன்னல ரீசப்ளை மேப் அழுத்தினா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும்னு, அது இந்த பாக்ஸ் தான். ஸோ இந்த 89, 86 அப்படின்னு காமிக்குதுல, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் இன்டர்நெட்டோட ஸ்பீடு. அது 999 ப்ளஸ் ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சிச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதேமாரி பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.